ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ரொம்ப டேஸ்டியான ஒரு கோம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெஜிடபிள் பிரியாணியும் சோயா சங்க் 65 தான். ஃபஸ்ட்டு வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே 250 கிராம் சீரக சம்பா அரிசிக்கு தேவையான அளவு தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வெஜிடபிள் பிரியாணிக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எப்போதும் பிரியாணி எல்லாத்துக்குமே கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கணும்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 2 இன்ச்சு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், பிரியாணி இலை 1, இதை மட்டும்தான் நான் ஹோல் ஸ்பைசஸாக ஆட் பண்ணியிருக்கேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வர அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வர நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் இதோட ஒரு பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி 2 சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொத்தமல்லியோட புதினோட அளவு எப்போதும் அதிகமாக இருந்தால் தான் பிரியாணியோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம கட் பண்ண வெஜிடபிள்ஸையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறம் மூடியை போட்டு மூடி 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக விட்டுருங்க. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்தப்புறம் 250 கிராம் சீரக சம்பா ரைஸ் எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் 1 கப்பு ரைஸுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலாக வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி விசில் போட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு விசில் அடங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ரொம்ப டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சோயா சங்க் 65. இதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணியை நல்லா சூடுபடுத்திட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு 1 கப் மீல் மேக்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்து வந்துடும். வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் வந்து நல்லா பெருசாகவே இருக்கும். வெந்தப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஆறுனப்புறம் நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானப்புறம் மீல் மேக்கரை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ரொம்ப டேஸ்டியான சோயா சங்க் 65 ரெடி. இந்த காம்போ ரெசிபி உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.